அதாவது இது என்னன்னா, ஒரு சிலர் நேரடியா போய் அவங்கள தாக்க முடியாது. ம். இப்ப ஒரு பெண் இருக்காங்க. ம். அந்த பெண்ண ஒருத்தன் சும்மா ஏதோ ஒண்ணு ஏடாகூடமா பண்ணி பேசிறான். ம். இல்ல கூட்டிட்டு போய் ஏதோ ஒண்ணு ஏமாத்திறான்னு வைங்களேன். ம். இப்ப அந்த பொண்ணு போய் அந்த பையன அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்க நம்மகிட்ட வராங்க. ம். ஐயா இந்த மாரி பண்ணிட்டான் ஐயா. எங்க ம். அப்பா கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு. எங்க அண்ணன் தம்பி கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு. ஆனா நான் தான் பண்ணேன்னு தெரியக்கூடாது. என்ன செஞ்சவனுக்கு நான் தண்டனை குடுத்தே ஆகணும். ம். அதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓ! இதுவரைக்கும் உங்ககிட்ட வந்திருக்காங்களா நெறைய அப்படி? பேர் வந்திருக்காங்க. அதனால தான் இந்த இடமே. இங்க வந்தா அவங்க தாய் வீட்ல சொல்ல முடியாத விஷயத்த கூட இங்க என்கிட்ட சொல்லலாம். இது ம். ஒரு ரொம்ப ரகசியமான இடம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஓகே. அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சாமி உண்மையிலே அவன் ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சு வீட்ல இருக்கான் சாமி. ஓகே, அந்த ஓகே. மாரிலாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க இந்த மாந்திரீகத்தால இந்த மாதிரியான பிரச்சனைகள ஏற்படுத்த முடியும்னு சொல்றீங்கல்ல. யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏதோ செய்வனையோ, ஏதோ பிரச்சனைகளோ இருக்கு அப்டின்னா, அவங்க உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து ஏதோ பிரச்சனை வீட்ல வந்துகிட்டே இருக்கு அப்டின்னா, நீங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் குடுப்பீங்க? இது பண்ணலாம். அதாவது சத்திய பொதுவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ம். யார் இப்போ இப்போ ஒருத்தருக்கு ஒரு மந்திர கட்டு போட்டுருக்காங்கன்னு வைங்களேன். ம். யார் எந்த கட்டு போட்டாலும் அந்த கட்ட உடைக்கிறதுக்கு என்னால முடியும். உடைச்சு அந்த மந்திர கட்டுல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு என்னால முடியும். ஆனா நான் வணங்குற ஜாலகாலம்மன் மேல சத்தியமா சொல்றேன். நான் ஒரு கட்டு போட்டு குடுத்துட்டேன்னா, அந்த கட்ட யாராலுமே உடைக்க முடியாது. அதாவது கட்டு போட்டு குடுக்குறேன்னா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டு. ம். இப்ப ம். உங்களுக்கு எதிரிகளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு மாந்திரீகர போய் பார்த்திருப்பீங்க. ம். அவரு நான் பண்றேன்னு ஒரு லட்சக்கணக்குல உங்கள ஏமாத்திருப்பாரு. ஆனா ஒரு ஆணியும் பிடிக்கிறதுக்க மாட்டாரு. ஆனா அந்த லட்சக்கணக்குல ஏமாத்திருப்பாங்க. அதுக்காக நம்மகிட்ட வருவாங்க. சாமி இத்தன மாசம் அவங்கள்ட்ட போனோம். ஒண்ணுமே நடக்கல சாமி. ம். அப்படின்னுவாங்க. இப்ப அவரு என்ன பண்ணுவாரு, என்ன விட்டுட்டு நீ இன்னொருத்தன போய் பார்த்தியா? உன்ன நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஃபோன்ல மிரட்டுறவங்கலாம் கூட இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. சோ அதையும் என்கிட்ட அதாவது என் காதுல படல. ம். இது நம்மகிட்ட வரவங்க சொல்றாங்கல்ல. இந்த ம். மாரி சொல்றாங்க சாமி, இந்த மாரி மிரட்டுறாங்க சாமின்னு. சோ அந்த மாரி ஆட்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா பண்றேன். அதே மாரி உங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நான் பண்ணி தரேன்.